இபிஎஸ் தலைமையில் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடைபெறுகிறது. 36 எம்எல்ஏக்கள் தாவேகாவுக்கு ஆதரவு நிலைப்பாட்டுடன் இருப்பதாக கூறப்படும் நிலையில் ஆலோசனை நடைபெறுவதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜகுமரன் வழங்க கேட்கலாம். ராஜகுமரன் வணக்கம். தற்போது அதிமுகவுக்குள் என்ன சூழல் நிலவுகிறது, விவரங்களை சொல்லுங்க. எதிர்க்கட்சியாக இருந்த அதிமுக 47 உறுப்பினர்களை மட்டுமே பெற்று தமிழக சட்டப்பேரவையில் 3வது நிலையில் இருக்கக்கூடிய கட்சியாக தற்போது மாறி இருக்கின்றது. எண்ணிக்கை அடிப்படையிலே 3வது இடம்பெற்றிருக்கக்கூடிய கட்சியாக தமிழக சட்டமன்றத்தில் அதிமுக இருக்கக்கூடிய நிலையில்தான் தொடர்ந்து 10 ஆண்டுகளாக அதிமுக பின்னடைவை மட்டுமே சந்தித்து வருவதாக சொல்லி சி.வி. சண்முகம் உள்ளிட்ட ஒரு சில நிர்வாகிகள் அதிமுக தலைமைக்கு எதிராக உட்கட்சி கூட்டங்களிலே தொடர்ந்து விவாதங்களை எழுப்பி இருப்பதாக தெரிய வந்திருக்கின்றது. அந்த அடிப்படையில் தான் நேற்று கூட ஒரு ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. அந்த ஆலோசனை கூட்டம் மட்டுமல்லாமல், அதாவது பசுமை வழிச்சாலை இல்லத்தில் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்று முடித்த பிறகு சி.வி. சண்முகம் தன்னுடைய ஆதரவாளர்களுடன் தனியாக ஆலோசனை நடத்தியிருந்தார். இந்த நிலையில் இன்று மாவட்ட செயலாளர்களுக்கு அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் அழைப்பு விடுத்திருந்தார். அவருடைய அழைப்பை ஏற்றுக்கொண்டு கணிசமான மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் பங்கேற்றிருந்தார்கள். மேலும் அதிமுகவினுடைய மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற அந்த நேரத்திலேயே கிட்டத்தட்ட 30க்கும் மேற்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்களுடைய ஆதரவு இருப்பதாக சொல்லப்படும் சி.வி. சண்முகம் எஸ்.பி. வேலுமணி உள்ளிட்ட நிர்வாகிகளுடனான சந்திப்பை மேற்கொண்டிருக்கின்றார். சட்டமன்ற குழு தலைவராக எஸ்.பி. வேலுமணி தான் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்று சி.வி. சண்முகம் வலியுறுத்துவதாக சொல்லப்படுகின்றது. எஸ்.பி. வேலுமணியை சட்டமன்ற குழு தலைவராக தேர்வு செய்வது மட்டுமல்லாமல் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு ஆதரவான ஒரு நிலைப்பாட்டை எடுக்க வேண்டும் என்றும் ஏறக்குறைய ஒரு 36 சட்டப்பேரவை உறுப்பினர்கள் அதிமுகவிலே அதற்கு கையெழுத்து விட்டார்கள் என்ற தகவல் எல்லாம் வெளியாகி இருக்கின்றது. எனவே 36 சட்டப்பேரவை உறுப்பினர்கள் ஆதரித்து எஸ்.பி. வேலுமணியை சட்டமன்ற குழு தலைவராக தேர்வு செய்ய வேண்டும் என்றும் அதன் மூலமாக ஃப்ளோர் டெஸ்ட் என்று சொல்லப்படக்கூடிய நம்பிக்கை வாக்கெடுப்பு நடைபெறும் பொழுது அரசுக்கு ஆதரவாக அவர்கள் வாக்களிப்பதற்கான ஒரு வாய்ப்பும் கூட இருப்பதாக பார்க்கப்படுகின்றது. எனவே தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவு நிலைப்பாடு எடுக்க வேண்டும் என்று அதிமுகவினுடைய கணிசமான சட்டமன்ற உறுப்பினர்கள் வலியுறுத்தி கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் தனித்தனியாக ஆலோசனைகள் நடந்து கொண்டிருக்கின்றன. ஒரு பக்கம் அதிமுக பொதுச் செயலாளர் தன்னுடைய ஆதரவாளர்களோடு ஆலோசிக்கின்றார். மேலும் சி.வி. சண்முகம் தனிப்பட்ட முறையில் ஆலோசனை நடத்துகின்றார். சி.வி. சண்முகத்திற்கு பின்னணியிலே விராலிமலை தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் விஜயபாஸ்கர் உள்ளிட்டவர்கள் இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. அவரும் வெளிப்படையாகவே இந்த தனிப்பட்ட ஆலோசனை கூட்டத்திலும் பங்கேற்றுக் கொண்டிருக்கின்றார். எனவே எஸ்.பி. வேலுமணி, சி.வி. சண்முகம், விராலிமலை விஜயபாஸ்கர் என்று பலரும் தனிப்பட்ட ஆலோசனை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் அதிமுகவிலே இருக்கக்கூடிய அந்த கருத்து முரண்பாடு வெளிச்சத்திற்கு வந்திருக்கின்றது. இந்த முரண்பாட்டை அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எவ்வாறு கையாள போகின்றார், அவர் வசம் இருக்கக்கூடிய அந்த பொறுப்பு தொடர்ந்து தக்க வைக்கப்படுமா, சட்டமன்ற குழு தலைவராக அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் தான் இருப்பாரா, அல்லது எஸ்.பி. வேலுமணிக்கே பெருத்த ஆதரவு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் எஸ்.பி. வேலுமணி சட்டமன்ற குழு தலைவராகி தன்னுடைய விருப்பத்தின் அடிப்படையில் ஒரு முடிவை சட்டமன்றத்திலே தமிழக வெற்றி கழகத்திற்கான பெரும்பான்மையை நிரூபிக்கும் விதமாக நடைபெறக்கூடிய அந்த வாக்கெடுப்பின் பொழுது முடிவை எஸ்.பி. வேலுமணி தனிப்பட்ட முறையில் தன்னுடைய ஆதரவாளர்கள் மூலம் எடுப்பாரா என்ற கேள்விகள் எல்லாம் எழுந்துள்ளன. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.